47 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. கனி அவர்களுக்கு வந்து என்ன டோஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான். ஏன் வந்து பார்வதியை இந்த டாஸ்க் அந்த கண்ணில் அடிபடுற டாஸ்க் இருக்குல்ல, அதில் ஏன் வந்து நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதுக்கு வந்து விஜய் சேதுபதி டிஸ்குவாலிஃபை பண்ணது வந்து சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கான விசாரணை நடக்குது. அதுதான் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கருத்து கேட்கும்போது சாண்ட்ராட்ட கருத்து கேட்குறாங்க. சாண்ட்ரா வந்து அவங்களுடைய வார்த்தையை சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கணும், அதாவது நம்மளுடைய சபரியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக கனி போட்ட போராட்டம் தான் இந்த ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. விக்ரம் அண்ட் கனி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி அந்த விஷயத்தை வந்து சொல்லி விஜய் சேதுபதி கேள்வி கேட்குறத போட்டிருக்காங்க. அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது ஒரு கேங்கு, இந்த கேங்குக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட ஏகப்பட்ட தப்புகள் இருக்கலாம். ஆனால் அடிபடுற அளவுக்கு விஷயம் இருக்கும்போது சபரி வாலண்டியராக சில விஷயங்கள் பண்ண மாதிரி நான் ரொம்ப ஹார்ஷாக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதனால தான் கண்ணில் அடிபட்டுச்சு, அது வீங்கி கிடக்குது. அந்த ஒரு விஷயத்த வந்து யாருமே மறுக்க முடியாது. ஒரு சிம்பத்தி வந்து அந்த டைமில் வந்து பார்வதி மேலே உருவாச்சு. அது வந்து கண்டிப்பாக அது வந்து யாரும் மறுக்கவே முடியாது. அதை மறுத்து பேசினா அது சரியும் கிடையாது. அது பார்வதி பேசின வார்த்தைகளுக்கு நம்ம என்ன வேணாலும் விமர்சனம் வச்சுக்கலாம். ஆனால் அடிபடுறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்து தான் சொல்லி தான் ஆகணும். ஒரு ஆண் பெண் 2 பேரும் விளையாடும்போது என்னதான் இருந்தாலும் சரி, நம்ம வந்து போட்டியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் அதில் வந்து பெண்ணு கூட விளையாடும்போது சில இடங்களில் வந்து நம்ம வந்து அவங்க சொல்லுவாங்க ஆண்களும் பெண்களும் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேலை வாய்ப்பில் ஈக்குவலாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபிசிக்கலாக ஒரு கேம் அப்படின்னு இருக்கும்போது எதுக்கு ஆண்களுக்குன்னு தனி கேமும் பெண்களுக்குன்னு எதுக்கு தனி கேம் வச்சுருக்காங்க? ஸோ 2 பேரும் சேர்ந்து விளையாட முடியாது. ஆண்கள் கிரிக்கெட்டும் பெண்கள் கிரிக்கெட்டும் ஒன்றா சேர்ந்து விளையாட முடியாது தானே? விளையாட முடியும். ஆனால் அதே அளவுக்கு பவர் இருக்குமா, உடல் இது இருக்குமா, வலு இருக்குமா அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கம்பேரிசன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இன்றைக்கி அவர் பலமாக கேள்வி கேட்டிருக்காரு. கனியை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி எந்தளவுக்கு டோஸ் விட முடியுமோ அந்தளவுக்கு டோஸ் விட்டு தான் அனுப்பியிருக்காங்க போல இருக்குது. கனி மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல, கேம் விளையாடும்போது ஒரு டபுள் மைண்டடான கேம் ஆடுறாங்கன்னு வச்சுங்களேன். இல்லை சிங்கிள் மைண்டடாக இது எனக்கு இவங்க மட்டும்தான் வந்து ஜெயிக்கணும், இந்த குரூப்லேயே வச்சு நான் சர்வே பண்ணிக்கலாம், இப்படியே நம்ம உருட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மனநிலையில் அந்த அக்காங்கிற பாசம், தம்பிங்கிற பாசம், இதை வச்சே நம்ம வந்து உருட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அது ஒர்க் அவுட் ஆகாது. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதியோட இந்த என்கொயரி மூலமாக தெளிவாக தெரிஞ்சிருக்கும். விக்ரம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகிருப்பாப்பில். ஏன்னா கனி இன்றைக்கி தட்டிட்டாங்களா, அப்போ நான் அடுத்து நம்மளை தான் போடுவாங்க. ஏன்னா நான் விக்ரம் வந்து எப்படின்னா அவரும் கொஞ்சம் செலக்டிவ் அம்னிஷா மாதிரி சில டைம் வந்து உணர்ச்சி வசப்படுவார். ஆனால் கேமுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டாப்புல. பட் ஆனால் விக்ரம் கிட்ட எப்போ உணர்ச்சி வசப்படணுமோ அப்போ தான் உணர்ச்சி வசப்படுறாப்புல. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாகவே கேம் ஆடுறதில்ல. ஆனால் கனி வந்து ஒன் சைட் கேம் தான். கனி வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே தேவையில்லாத ஒரு ஆணி மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தேவையில்லாத ஆணி இன்றைக்கி பிடுங்கப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் தேவையில்லான ஒரு குண்டு ஆணி இருக்குது. அந்த ஆணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தர்பூசணி, அதையும் வந்து இன்றைக்கி உடைக்கப்பட்டிருக்குது. பூசணியை உடைச்சி தான் வந்து இந்த பிக் பாஸ் 41வது நாள் தான் இந்த பிக் பாஸ் ஒழுங்கான இடத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு சிந்தனை வருகிறது. ஸோ என்னென்ன விஷயங்கள் கனி மேலே வந்து அக்யூசேஷன் வைக்கிறாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மராக கனி மாறினதுக்கு உண்டான காரணம் என்ன, அதுக்கான அழுத்தமான ரீசன் என்ன அப்படிங்கிறத பல விஷயங்களை இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதியோட வார்த்தைகள் மூலமாக நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரம் இல்லாமல் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு ஓடுற அளவுக்கு வந்து இன்றைக்கி கண்டென்ட் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இந்த மிச்சம் தின்னுட்டு இருக்கிற இந்த ரம்யா இவங்கெல்லாம் வந்து ஏன் கேள்வி கேட்காம இருக்காங்க அப்படின்னு தெரியல. இந்த வாரமாச்சும் கேட்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பொறுத்து இருந்து பார்ப்போம். எப்படி அவங்கள தாண்டி இவங்களெல்லாம் தாண்டி ரம்யாவுக்கு எப்படி ஓட்டு போட்டாங்க, அப்படி என்ன இந்த பிள்ளை வந்து இந்த வாரம் கேம் ஆடிச்சு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. உங்களுக்கு எதாவது புரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. ஸோ வேறு என்ன இருக்குது, அம்முதான் அடுத்த புறமா வரட்டும், இன்னும் பேசுவோம். அதுக்கப்புறம் நைட்டு என்ன இருக்குது வேலை, தெளிவாக உட்காந்து நிறைய பேசிப்போம். விஜய் சேதுபதி இன்றைக்கி இருக்கிற ஃபயருக்கு நல்ல கண்டென்ட் நம்ம கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நல்லா பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க.